8ஆம் அதிகாரம். அதற்கு அவர், உங்களிடத்திலும் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் எழுந்து 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களுக்கு அவர் உபதேசம் பண்ணி கொண்டிருக்க வனாந்தரத்திலே அவர்களுக்கு 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு போஷிக்கிறார். அதே போல் 7 அப்பம் சில சிறு மீன்களை கொண்டு அவர் போஷித்த நிகழ்ச்சி நாம் பார்க்கலாம். இந்த 2 நிகழ்வுகளிலே பார்க்கும் பொழுது இந்த 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷிக்கின்ற நிகழ்ச்சியும் 7 அப்பங்கள் சில சிறு மீன்களை கொண்டு 4000 பேரை போஷிக்கின்ற நிகழ்ச்சி 2 நிகழ்வுகள் என்று சொல்லப்படுகிறது. ஏன் ஏதாவது ஒரு நிகழ்வு இருந்தால் சொல்கிறேன், ஏன் 2 நிகழ்வுகள் சொல்லப்படுகிறது? 5000 பேரை போஷிக்கிறார், 4000 பேரை போஷிக்கிறார், அது ஒரு பெரிய வித்தியாசம் அல்ல. 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு போஷிக்கிறார், இங்க 4000 பேரை போஷிக்கும் பொழுது 7 அப்பத்தை சில சிறு மீன்களை கொண்டு போஷிக்கிறார் என்று 2 விதமான அற்புதங்கள் செய்யப்படுகிறது. ஆனால் இதுல ஒரு வித்தியாசம் என்னவென்றால் 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்த நிகழ்ச்சி யூதர்கள் மத்தியிலே செய்யப்பட்ட நிகழ்ச்சி. அதே போல் 7 அப்பம் சில சிறு மீன்களை கொண்டு 4000 பேரை போஷித்த நிகழ்ச்சி புறஜாதிகள் மத்தியிலே செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. எனவே தன் சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் மக்களிடத்திலே, சொந்த ஜனமாகிய யூதர் மத்தியிலே இதே போல ஒரு அற்புதத்தை செய்கிறார். அதே விதமாக புறஜாதிகள் மத்தியிலே, கிறிஸ்துவை அறியாத மக்கள் மத்தியிலும் அதே விதமான ஒரு அற்புதத்தை செய்கிறார். எனவே 2 நிகழ்வுகளும் வேதத்திலே சுட்டிக்காட்டப்பட்டவை. இந்த 2 நிகழ்வுகளை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை ஏன் செய்தார் என்றால், என்னால் 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷிக்க முடியும் என்பதை காட்டுவதற்காக அல்ல, தான் பெரிய மற்ற மக்களை விட ஒரு சக்தி வாய்ந்தவர் என்பதை மற்ற மக்களுக்கு சொல்லுவது அவருடைய முக்கிய நோக்கம் அல்ல. எது அவருடைய முக்கிய நோக்கமாக இருந்தது என்றால், மக்கள் மீது இருக்கக்கூடிய கரிசனை. 2ஆம் வசனத்தை பார்ப்போம். மார்க் 8:2 பார்க்கும் பொழுது, ஜனங்களுக்காக நான் பரிதவிக்கிறேன். Compassion. I have compassion on those people. ஜனங்களுக்காக நான் பரிதவிக்கிறேன். இன்னும் 3ஆம் வசனத்தை பார்ப்போம்னா, இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியால் வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்களே. அவர்கள் மீது நான் கரிசனையாக இருக்கிறேன், அவர்கள் மீது அவர்களுக்காக நான் பரிதவிக்கிறேன். ரொம்ப தூரத்திலிருந்து வந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றபடியால் போகின்ற வழியிலே சோர்ந்து போவார்களே என்ற காரணத்தினால்தான் இந்த அற்புதத்தை இயேசு கிறிஸ்து செய்தாரே ஒழிய, என்னால் அற்புதம் செய்ய முடியும் பாருங்கள் என்பதற்காக, தன்னுடைய பெயர் புகழ் பிரசாதத்திற்காக அவர் இந்த அற்புதத்தை செய்யவில்லை என்பதை இந்த பகுதியில் நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. முதலாவதாக ஆன்மீக உணவை கொடுக்கின்ற ஆண்டவர், மக்களுக்கு போதிக்கின்ற ஆண்டவர் வெறும் ஆன்மீக உணவோடு அவர்களை அனுப்பிவிடாமல், ஆன்மீக உணவை போதித்த பிறகு அவர்களுக்கு சரீர பிரகாரமான உணவையும் ஆண்டவருக்கு கொடுக்கிறார். ரொம்ப முக்கியமான கொடுக்கிறார். ஆன்மீக பிரகாரமாக கர்த்தருடைய வார்த்தைகள், அருளுரைகள், பிரசங்கங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை மட்டும் போதித்து நீங்க போகிறேன் என்று சொல்லி அனுப்பிவிடாமல், அந்த ஆவிக்குரிய ஆகாரத்தோடு கூட அவர் சரீர பிரகாரமான உணவையும் அவர்களுக்கு கொடுத்து அனுப்புவது மிஷனரி ஸ்ட்ராட்டஜி. ஒருவேளை அமெரிக்கன் விஜயா மிஷன் நமது பகுதிகளெல்லாம் அமெரிக்க மிஷனரிகளால் தொடங்கப்பட்ட திருச்சபை. அதே போல் நமது திருமணம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆங்காங்கே இருக்கக்கூடிய திருச்சபைகள் அந்தந்த மிஷனரிகளால் தொடங்கப்பட்ட இந்த மிஷனரிகள் என்ன செய்தார்கள் என்றால், கர்த்தருடைய வார்த்தைகளை மட்டும் மக்களுக்கு போதித்து இயேசு கிறிஸ்துவை மட்டும் அறிமுகம் செய்கின்ற மிஷனரிகளாக இருந்ததுதான் திருச்சபை வளர்ந்திருக்கிறார்கள். கிராமப்புறத்தை கேட்டா சொல்லுவாங்க, மிஷனரி காலத்தில் மிஷனரி வந்தாரு, மிஷனரி அம்மா வந்தாங்க, மிஷனரிகளுக்கு வேத வேத வசனங்களை கதை போல சொல்லிக் கொடுத்தார்கள், பாடல்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், இயேசு கிறிஸ்துவை அறிமுகம் செய்தார்கள்.
அது மட்டும் இல்லை, என்ன கொடுத்தாங்க எங்களுக்கு? பால் பவுடர் கொடுத்தாங்க, எங்களுக்கு கேர் ஆயில் கொடுத்தாங்க, எங்களுக்கு உடை கொடுத்தாங்க, எங்களுக்கு உணவு கொடுத்தாங்க, இருப்பதற்கு உறைவுடன் கொடுத்தாங்க என்று சொன்னாங்க. ஒருவேளை 175 years of American Vijaya Mission என்கிற நூலை எடுத்து பார்ப்போம். ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மிஷனரிகள் இந்த பகுதிகளில் கிறிஸ்தவ சமயத்தை ஸ்தாபிக்கும் பொழுது ஈவன் தன் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகும்போது நீங்கள் கிறிஸ்தவங்களாக மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நாங்களே என்ன செய்கிறோம்? கிறிஸ்தவ மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்ய முடிகிறோம். அந்த திருமணம் செய்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய சீதனம் இருக்கு பாருங்க, அந்த சீதனத்தை கூட நாங்கள் என்ன செய்யறோம்? மிஷனரிகள் நாங்கள் கொடுக்குறோம். எனக்கு ஒரு புக்கு என்னென்ன சீதனம்லாம் கொடுக்குறாங்க, ஒரு சேர், ஒரு மேசை, ஒரு பித்தளை பானை என்று சொல்லி அதில் போகிறோம். காரணம் என்னவென்றால் கிறிஸ்துவை அறிமுகம் செய்வது மட்டுமல்ல, அவர்களின் சரீர பிரகாரமான உலக பிரகாரமான தேவைகளையும் சந்திக்க வேண்டும் என்பது மிஷனரிகளுடைய